அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பிஜிடிஆர்பி மற்றும் யுஜிசி நெட்டு ஸ்லெட்டு டிஎன்பிசி பொதுத்தமிழ் அனைத்து தகுதி தேர்வுகளுக்கும் பொதுவான ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1300 வினாக்கள் போட்டுட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளியில் ஒரு 100 வினாக்கள் பார்க்கலாம். மகேந்திரவர்மனின் இசைப்புலமைக்கு சான்று குடும்பியான் மலைக்கல்வெட்டு. திருவுடை மன்னனை காணில் திருமாலை கண்டேன் நம்மாழ்வார். மகேந்திரன் திருவதிகையில் கட்டிய சிவன் கோயில் குணபுர ஈச்சுரம். 1 முதல் 9 வரையிலான திருமுறைகள் தோத்திரங்கள். 10வது சாத்திரம், 11வது பிரபந்தம், 12வது புராணம். மன்னர் சம்பந்தர் பாடியவை திருகடை காப்பு, அப்பர் பாடியது தேவாரம், சுந்தரர் பாடியது திருப்பாட்டு. பாரதியார் பாடல்களில் பெரியது பாஞ்சாலி சபதம். மாதவி காவியம் கவிஞர் தமிழொலி. 14 கீழ்கணக்கில் உள்ள பாடல்கள் 3250. உத்தரவேதம் வாயுரை வாழ்த்து தமிழ்மறை திருக்குறள். வேளாண் வேதம் நாலடியார். கருக்கு சங்கதி பாமா தலித். சுந்தரகாண்டம் ஜெயகாந்தன். சந்தியா பிரபஞ்சன். மன்னகத்து பூந்தொழில்கள் ராஜம் கிருஷ்ணன். பெண்ணியம் நாவல். பொன்னீலனின் புதிய தரிசனங்கள் யதார்த்தமானது. திருமலை ராயன் அவையில் இருந்த புலவர்கள் தண்டிகை புலவர்கள். காலமேகத்தோடு வாதிட்டு தோற்றவர் அதிமதுர கவி. 2ஆம் திருவிக்கா என்று அழைக்கப்படுபவர் மாப்போசி. தாமரை, வெள்ளம், ஆம்பல் இதெல்லாம் பேரெண்கள். வேலன் வெறியாட்டு வெற்றி திணைக்குரியது. தொல்காப்பியம் 3999 அடிகளை உடையது என கூறியவர் வாசுபமாணிக்கம். தொல்காப்பியர் கூறும் உச்சகாரம் சு, உப்பகாரம் பு, ஈகாரம் பகரம் பி. வடநூற்கடலை நிலை கண்டு உணர்ந்தவர் சேனாவரையர். சங்க இலக்கியத்தில் அகவர் பாக்களி மிகுதி, வஞ்சி பாவும் உண்டு. இதில் உணர்விலக்கியம் மிகுதி, அறவிலக்கியம் குறைவு. பல்லவர்கள் பிராகிருதத்தை அரசு மொழியாகவும் வடமொழியை ஆதரவு மொழியாகவும் கொண்டிருந்தனர். வடமொழி கல்லூரிகள் அமைந்த இடங்கள் காஞ்சி, பாகூர், கடிகாசலம். களப்பிரர்கள் போற்றிய மொழி பாலி. களப்பிரர்கள் பிராமியிலும் பல்லவர்கள் கிரந்தத்திலும் தமிழை எழுதினர். சங்ககாலத்து எழுத்து வட்டெழுத்து. கிபி 470 அச்சிரநந்தி எனும் சமண முனிவர் மதுரையில் சங்கம் நிறுவினார். சங்கம் நிறுவிய காலத்துக்கான பா வெண்பா. பிற்கால கோவை இலக்கியங்களுக்கு வழிகாட்டியது கார் 40. நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமைக் கருளினோன்கான் அப்பர் தேவாரம். திருப்புத்தூர் திருத்தாண்டகம். முதற்சங்கம் 549 பேர், 4449 பேர் பாடினாங்க. பாடப்பட்டவை வரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியா வரை சங்கம் பற்றியதாகும். 4440 ஆண்டுகள் ஆதரித்த அரசர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை 89 பேர். கவி அரங்கேற்றிய பாண்டியர்கள் 7 பேர். கடல் கொண்ட மதுரை நூல் அகத்தியம். இடைச்சங்கம் இருந்தோர் 59 பேர், 3700 பேர் பாடினாங்க. பாடப்பட்டவை களி, குருகு, வெண்டாளி, வியாழமாளி, அகவல். நூல் அகத்தியம். தொல்காப்பியம், மாபுராணம், இசை நுணுக்கம், பூதபுராணம். சங்கம் நடைபெற்றது 3700 ஆண்டுகள். ஆதரித்த அரசர்கள் வெண்டீர் செழியன் முதல் முடத்திருமானவரன் 59 பேர். கவி அரங்கேறிய பாண்டியர் 5. இடம் கபாடபுரம். கடைச்சங்கம் இருந்தோர் 49 பேர், 449 பேர் பாடினாங்க. பாடப்பட்டவை எட்டுத்தொகை, கூத்து, வரி, சிற்றிசை, பேரிசை. சங்கம் நடைபெற்றது 1850 ஆண்டுகள். ஆதரித்தோர் முடத்திருமாறன் முதல் உக்கர் பெருவழுதி வரை 49 பேர். கவி அரங்கேறிய பாண்டியர் 3. சங்கமே இருந்ததில்லை என்போர் பி.டி. சீனிவாச ஐயங்கார், கே.என். சிவராஜ பிள்ளை, கா. நமச்சிவாய முதலியார். சீனி சிவன் நமச்சிவாயம். சங்கம் என்ற சொல் தரும் சொல் அவை புணர்கூட்டு, தொகை, கழகம், குழு, பட்டி, மண்டபம். ஒரு சங்கம் இருந்தது உண்மை.
என்பவர் நீலகண்ட சாஸ்திரி, வி.ஆர். ராமச்சந்திர தீட்சிதர், வையாபுரி பிள்ளை. முச்சங்கம் இருந்தது உண்மைதான் அப்படின்ற ஓவியசா காசுப்பிள்ளை, காப்பாதுரையார், பாவாணர். பொய்யடிமை இல்லாத புலவருக்கு மடியேன் சுந்தரர், தென்தமிழ் நாட்டு திதிதிர் மதுரை சிலப்பதிகாரம் தொல்காப்பியத்திற்கு முற்பட்ட நூலாக கருதப்படுவது செங்கோன் தரைச்செலவு. மகாபாரதம் தமிழ் படுத்த முதலாபுரி சங்கம் வைத்தும் சின்னமனூர் செப்பேடு. தமிழெனும் அளப்பெரும் சலதி தந்தவன் அகத்தியன். அகத்தியரின் சீடர்கள் 12 பாடியது 12 படலம். அகத்தியம் முத்தமிழ் இலக்கணம் 12,000 நூற்பாக்கள் இருந்தது. 103 அகத்திய சூத்திரங்கள் கொண்டது பேரகத்திய திரட்டு. பவானந்த பிள்ளை. தொல்காப்பியம் அகவல் போன்ற யாப்புள்ளது. பனம்பாரனார் பாயிரம் பாடியுள்ளார். அதங்கோட்டாசன் தலைமையில் நிலந்தரு திருவிற் பாண்டியன் அவையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சங்கப் பாடல்களின் எண்ணிக்கை 2381. பாடிய புலவர்கள் ஏறத்தாழ 500 பேர். பெயர் தெரியாத புலவர்கள் 102 பேர். எட்டுத்தொகை நூல்கள் எண்பெருந்தொகை எனப்படும். நற்றிணை 400 பாடல்கள், 9 அடி சிறுமை, 12 அடி பெருமை. தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் பாரன் எழுதி. தொகுத்தவர் யாருன்னு தெரியல. பாடிய புலவர்கள் 175 பேர். கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது. பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருப்பார் கடவுள் வாழ்த்து. திணையின் பெயரால் அமைந்த சிறப்புடையது நற்றிணை. நல்ல திணை. ஒருமலை அறுத்த திருமாவுண்ணி கண்ணகி பற்றி பாடிய பாட்டு நற்றிணையில் இடம்பெற்றது. குறுந்தொகை 400. 4 அடி சிறுமை, 8 அடி பெருமை. தொகுப்பித்தவன் பூரிக்கோ. தொகுத்தவர் உப்பூரி குடிகளார் மகனார் உருத்திர சன்மன். உப்பூரி குடிகளார். பாடியோர் 205 பேர். கடவுள் வாழ்த்து முருகனை பற்றியது. தொகை நூல்களில் முதலில் தூக்கப்பட்டது. நல்ல என்னும் அடைமொழி பெற்றதாகும். அணிலாடு முன்றினார், காக்கை பாடினார், குப்பை கோழியார், விட்ட குதிரையார், மீனெறி துண்டிலார். பாடல் தொடரால் பெயர் பெற்றோர். வினையே ஆடவருக்கு உயிரே 125வது பாட்டு. கையும் காலும் தூக்கு தூக்கு ஆடிப்பாவை போல 8வது பாட்டு. யாயும் யாயும் 40வது பாட்டு. ஐங்குறுநூறு 5 இணைக்கும் தனித்தனியே 100 பாடல்கள் 3 அடி சிறுமை 6 அடி பெருமை கொண்டது. கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியதாகும். தொகுத்தவன் புலத்துறை பற்றிய கூடலூர்களார். தொகுப்பித்தவன் யானை கட்சிய மாந்திரஞ்சல் இரும்புரை. மருதும் ஓரம்போகி நெய்தலும் மூனார். குறிஞ்சி கபிலன் பாலை ஓதலாந்தை முல்லை பையனார். அகநானூறு அகப்பாட்டு என விளங்கக்கூடிய பாட்டு. நெடுந்தொகை எனும் அழைக்கப்படுகிறது. 13 அடி சிறுமை 31 அடி பெருமை கொண்டது. தொகுத்தவன் மதுரை உப்பூரி குடிகளார் மகனார் உருத்திர சன்மன். தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. வெள்ளவத்தரவன் பாடிய பாயிரம் ஒன்றுள்ளது. 1, 3, 5, 7 என வரக்கூடியது பாலை திணை பாட்டு. 10, 20 வரக்கூடியது நெய்தல் திணை பாட்டு. முல்லையில் 4, 14. குறிஞ்சி 2, 8. 6, 16 மருத பாட்டு. 120 பாட்டு களிற்று யானை நிறை 1 120. 121 300 வரை மணிமணி போலம். 301 400 வரை நித்திலக்கோவை. பாடிய புலவர்கள் 145 பேர். பண்டைய தமிழர் திருமண முறை பற்றி இடம்பெறுவது இந்த அகநானூற்றில் தான். பங்குனி திருவிழா, கார்த்திகை விளக்கு, ஐம்புடைத்தாளி செய்திகள் இடம்பெற்றதாகும். கங்கர், பாணர், திரையர், நந்தர், மௌரியர், யவனர் பற்றிய குறிப்புகள், குடவோலை தேர்தல் முறை இதெல்லாமே அகநானூற்றில் இடம்பெற்றது. கலித்தொகை கலிப்பாவாலானது. தரவு தாளிசு தனிச்சொல் சுரிதம் என்னும் அமைப்பில் அமைந்தது. 150 பாட்டு. பெருங்கடுங்கோன் பாலை. குறிஞ்சி கபிலன். மருதநல நாகனார் மருதம். நல்லுருத்தினார் முல்லை. நல்லந்தோனார் நெய்தல். பாலை 35. குறிஞ்சி 29. மருதம் 35. முல்லை 17. நெய்தல் 33 பாட்டு. ஒவ்வொரு பாட்டும் ஓரங்க நாடக பாங்கில் அமைந்தது. பரிபாடல் பலவகை பாக்களும் பலவாய அடிகளும் பரிந்து வரக்கூடிய பாட்டு. காமமே கருத்தாக கொண்டுள்ளது. சிற்றலை 25. பிறலை 400. வையை முருகன் பற்றிய பாடல்கள் அகப்பொருள் பற்றியது. பாண்டியர் பற்றி பேசுவதால் அகப்புறம் கலந்ததாக இடம்பெறுகிறது. 70 பாட்டு இருந்தது. என்று கிடைக்கப்பட்டது 22 தான். திருமாலை பற்றி 6, முருகனுக்கு 8, வையை 8. இவற்றை பாடியவர்கள் 13 பேர். யார் தொகுத்தான்னு தெரியல. பாட்டின் இறுதியில் பண் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பதிற்று 10. சேர மன்னர்கள் 10 பேரை பற்றி 10 புலவர்கள் பாடியது.
முதல் 10 இறுதி 10 கிடைக்கல. முதல் 10 உதயன் சேரலாதன், இறுதி 10 மாதரன் சேரல் இருமுறை பற்றி இருக்கலாம். ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் மன்னகம் தூக்கும் துறையும் குறிப்பிடப்பட்டது. இது இசையோடு பாடப்படக்கூடிய பாட்டு. ஒவ்வொரு 10 முடிவில் பதிகம் உள்ளது. பல செய்யுள்கள் அந்தாதி முறையில் அமைந்தது. புறநானூறு பற்றி சொல்லும் பொழுது கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. பாடிய புலவர்கள் 160 பேர். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. 4 அடி சிறுமை 40 அடி பெருமை கொண்டதாகும். 10 பாட்டு நூல்கள். 10ஐயும் பாடியோர் எண்மர் 8 பேர். நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை பாடியிருப்பார். உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை பெரும்பானாற்றுப்படை கரிகாலன் இவ்விரண்டின் பாட்டுடை தலைவனாக இருக்கிறார். பாண்டிய நெடுஞ்செழியன் நெடுநல்வாடை மதுரை காஞ்சியினுடைய பாட்டுடை தலைவன். 10 பாட்டில் பெருசு மதுரை காஞ்சி தான் 782 அடிகள். 10 பாட்டிலே சின்னது பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு 103 அடிகள். 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த திருமுருகாற்றுப்படை தான். சைவர்கள் நாளும் பாராயணம் செய்யும் 10 பாட்டு நூல்களில் ஒன்று இந்த திருமுருகாற்றுப்படை. அறுவுரு என்ன அறுவை உண்ணும் முன் காக்கைக்கு சோறிடும் விளக்கம் இருந்தது இந்த புறநானூற்றுப்படையில் சொல்லப்படக்கூடிய கருத்து. கணவன் புண்ணால் படும் துயரத்தை குறமகள் பாட்டு பாடி தணிப்பது பற்றிய செய்தி கூத்தராற்றுப்படையில் இடம்பெற்றதாகும். எல்லரி குறுந்தூம்பு தட்டை பதலை பாட்டில் கரடிகை ஆகிய இசைக்கருவிகள் பற்றி கூறுவது கூத்தராற்றுப்படை. 10 பாட்டில் பாட்டோடு தலைவன் இல்லாத பாட்டு இந்த முல்லைப்பாட்டு தான். செலவிழுங்குதல் துறையில் அமைந்தது இந்த பட்டினப்பாலை. சுங்கப் பொருள்களின் மீது சோழன் புலிப்பொறி பொறிக்கப்பட்டதை பட்டினப்பாலை கூறுகிறது. அறத்தோடு நிற்றல் துறையில் அமைந்தது இந்த குறிஞ்சிப்பாட்டு. 6 கிடந்தன் அகன் நெடுந்திரு மதுரை காஞ்சியில் இடம்பெற்ற செய்தியாகும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1500 பக்கமாக வினாக்கள் போட்டிருக்கிறோம். பார்த்துங்க. அடுத்தது ஒரு காணொளியில் மீதி இருக்கிற பகுதிகளை பார்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் படித்ததாக இருக்கலாம், கேட்டதாக இருக்கலாம். திரும்ப திரும்ப அந்த வினாக்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான், கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது தான் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். தேர்வு நேரத்தில் அந்த வினாக்கள் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த விடைகள் வந்துடும். பார்த்த பகுதி தானே, கேட்டதானே, படித்ததானே அப்படின்னு பார்க்க வேணாம். திரும்ப திரும்ப பாருங்கள், திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சுருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்த காணொளிகளாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி. ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.